Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபஸ்ட்டு செமிஃபைனல் இந்தியா vs ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா டீமே இல்லை, எல்லா பிளேயருமே ஆடலை. முக்கியமான பிளேயர்ஸு ரொம்ப இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் நிறையா பேர்த்த கூப்பிட்டு வந்து ஆடினாங்க. எப்படியோ வின் பண்ணி இப்போ செமிஃபைனல் வந்துட்டாங்க. உண்மையாக பார்த்தோம்னா இந்த மேட்ச்சை இந்தியா தான் ஜெயிக்கணும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் டீமுக்கான ஒரு மரியாதையாகவே இருக்கும். அப்படி ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்கன்னா அடுத்து நம்ம ஆஸ்திரேலியா இந்தியா செமிஃபைனலோ ஃபைனலோ வந்தால் பார்க்கவே வேணாம், ஆஸ்திரேலியா தான் ஜெயிப்பாங்கன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். ஏன்னா 2023 ஃபைனல் அப்படி தான் நடந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் நினச்சது இந்தியாவில் நடக்குது, ஒரு மேட்ச் கூட இந்தியா தோற்று போல் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருவாங்கன்னு தான் நம்ம நினச்சோம். அவ்வளோ பேர்த்துக்கு மத்தியில் ஆஸ்திரேலியா இந்தியாவில் கப்படிச்சிட்டு போனாங்க. அதுக்கு பழிக்கு பழி இந்த மேட்ச் அழகாக வாங்கலாம். எல்லா அட்வான்டேஜுமே இந்தியாவுக்கு தான் இருக்குது. இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறவங்க ஸ்மால் லீக் நீங்கள் போட்டாலும் சரி, கிராண்ட் லீக் போட்டாலும் ஜஸ்ட்டு டீம் போட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண பாருங்கள். நம்ம டீம் வின் பண்ணட்டும், லாஸ் ஆனால் ஆகட்டும். பட் நீங்கள் டீம் செட் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுறப்போ நீங்கள் எடுத்துருக்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியாச்சும் இந்தியா இந்த தடவை ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஒரு ஃபைனல் போய் ஜெயிக்கணும். ஏன்னா ஃபைனல் போய்ட்டு ஜெயிச்சிருவாங்க. ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிட்டாலே போதும். வேறு எந்த டீம் வந்தாலும் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா மேட்டர் இல்லை. பட் இந்தியா தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எப்பயுமே தடுமாறுறாங்க. ஃபுல் அட்வான்டேஜ் மறுபடியும் அகமதாபாத் மாதிரி துபாயில் இந்தியாவுக்கு தான் இருக்குது. பக்காவாக ஸ்கெட்சு போட்டு வருண் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு வந்தாங்க. அதை பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. துபாய் கிரவுண்டு ஒரு 3 மேட்ச்க்கு அப்புறம் ஃபுல்லாக ஸ்பின் ஆயிரும். உண்மையாக ஃபேக்டாக பார்த்தோம்னா இந்தியா ஃபேவராக தான் பிச்சையும் செட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வின் பண்ணுற அட்வான்டேஜ் அதிகம். வருண் சக்கரவர்த்தியை பிக் பண்ண முடியாது. நியூசிலாந்து பேட்டர்ஸ் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தான் நெக்ஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா ஃபைனல் வந்தாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவும் பிக் பண்ண முடியாமல் திணறுவாங்க. ஸ்டார்டிங்கில் ஜாக் ஃப்ரேசரை தான் ஆட வைப்பாங்க. மிடில் ஆர்டரில் ஜாஸ் இங்கிலீஷ், அடுத்து அலெக்ஸ் கேரி, அப்புறம் ஃபுல்லாமே லோயர் பேட்டிங் ஆர்டரில் பென் டேவிஸ், நேத்தன் எல்லிஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வருவாங்க. வருண் சக்கரவர்த்தியை கண்டிப்பாக பிக் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அவர் செகண்ட் பவுல் பண்ணாலோ ஃபஸ்ட் பவுல்னாலும் 2+ விக்கெட் எடுக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டா கூட செகண்ட் பவுல் பண்ணுறப்ப அடிக்க போவாங்க, அவரை விக்கெட்டுன்றது கிடச்சிடும். இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்தியாவுக்கு ஜெயிக்கிறதுக்கு எல்லா சான்ஸுமே இருக்குது. அதை மீறி ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க தான் ஃபைனலும் ஜெயிப்பாங்க. ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சூப்பரான ஒரு ஆப்பு. நீங்கள் சுமாரான டீம் போட்டால் கூட ஒரு 2-3 கான்டாஸ்ட் 4 கான்டாஸ்ட் ஜெயிச்சிரும், தப்பிச்சிருவீங்க ஃபுல் லாஸ் ஆகாமல். உதாரணத்துக்கு நான் எப்பவுமே வின்னாக ஒத்துக்குருவேன், லாஸ்ட்னாலும் ஒத்துக்குருவேன். இந்தியா நியூசிலாந்து மேட்ச் ஆடினதில் கூட நான் ஓரளவுக்கு நல்ல டீம் தான் செட் பண்ணியிருந்தேன். பட் திடீர்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி டக்குன்னு 5 விக்கெட் எடுத்துட்டார். அதில் நிறையா கான்டாஸ்ட் அடியாயிருச்சு. ஆனால் ஒரு 4லேருந்து 5 கான்டாஸ்ட் நான் ஜெயித்தேன். பட் நான் இன்னிங்ஸ் போஸ்ட் பண்ணலை. அந்தளவுக்கு ஃபேப்லோன் உங்களை காப்பாற்றும். ஸோ நல்ல டீம் போட்டால் பெரிய வின்னும் கிடைக்கும். ஓரளவுக்கு டீம் போட்டால் கூட தப்பிச்சுக்கலாம் சேஃபாக. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கோர் கார்டு அனலைஸு. இந்த ஸ்கோர் கார்டு அனலைஸ் இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச்சில் ரிவர்ஸில் போச்சு. அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். ஏன்னா முகமது ஷமி, டேரல் மிச்சல் 2 பேருமே இந்த ஸ்கோர் கார்டு அனலைஸை வச்சு நம்ம மூவ் பண்ணது ஃபெயிலியர். முகமது ஷமி விக்கெட்டே எடுக்கலை, அது ஒரு காரணம். அவருக்கு ஓவர் கொடுக்கல. டேரல் மிச்சல் ஃப்ளாட் ட்ராக்கில் மட்டும்தான் அடிப்பார். ஸ்பின்னாக இருந்தாலும் நல்லா பேஸாக இருந்தாலும் ஸ்பின் ட்ராக்கில் அடிக்க மாட்டாருன்றதையும் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணலை. மிகப்பெரிய அது மிஸ்டேக்கு. அதனால தான் நான் அந்த இடத்துல மாட்டினேன். டேரல் மிச்சலுக்கு பதிலாக இன்னும் ஏதாவது மிச்சல் சாண்டனையோ அப்படி இல்லாட்டி வேறு ஒரு பவுலர் எடுத்திருந்தால் கூட க்ளீன் ஸ்வீப் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம். ஸ்லோ ட்ராக்கில் யார் யார் சூப்பராக ஆடுவாங்களோ அவங்கள பிக் பண்ணுறது தான் ரொம்பவுமே ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா கண்டிப்பாக துபாய் ட்ராக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், பேட்டிங் ட்ராக்காக இருக்காது, நியூட்ரலாக தான் போகும். டப்புன்னுலாம் அடிக்க முடியாது. கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டீவ் ஸ்மித், மார்னஸ் லெவிச்சன் 2 பேருமே ரொட்டேட்டிங் பேட்டர்ஸு. கிளென் மேக்ஸ்வெல் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குல்தீப் யாதவ் 2 விக்கெட். கேஎல் ராகுல் மறுபடியும் 66 ரன்னு. எப்பயுமே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நல்லா ஆடுற பிளேயர்னா கேஎல் ராகுல். விராட் கோலி 54, ரோஹித் சர்மா 47. இவங்க 3 பேருமே இல்லை. இது ஒரு அட்வான்டேஜ் தான். பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட். ட்ரைவர்ஸ் கட்டு 137 அடித்தார். மார்னஸ் லெவிச்சன் 58. அதுக்கு முன்னாடி வாட்சே ஸ்டீவ் ஸ்மித்து 46. அடுத்து கேஎல் ராகுல் 97, விராட் கோலி 85. விராட் கோலி கடைசியாக ஆஸ்திரேலியா கூட ஆடின 3 மேட்ச்லையுமே 50 அடிச்சிருக்காரு. முக்கியமான ஒரு பாயிண்ட்.
போன மேட்ச் ஃப்ளாப் ஆயிருக்காரு நியூசிலாந்து கூட. கண்டிப்பாக இந்த மேட்ச் அவரோட மேட்சாக இருக்கும். குல்தீப் யாதவ் கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் ஆஸ்திரேலியா கூட அதில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 மேட்ச்சில் 4 விக்கெட்டு. ரவீந்திர ஜடேஜா 3 மேட்ச்சில் 1 மேட்ச் 3 விக்கெட்டும். ஹர்திக் பாண்டியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் பாகிஸ்தான் கூட பெஸ்ட்டாக இருக்கும். மற்ற டீம்ஸ் கூட ஆவரேஜாக தான் இருக்கும். அதே தான் உங்களுக்கு ஸ்டாட்ஸுமே வந்து சொல்லும். ஆனால் இன்னொன்று, ஹர்திக் பாண்டியா வந்து அந்த வேர்ல்டு கப் நடக்கிற டயத்தில் இன்ஜுரினால் வெளியே போயிட்டார். அப்படி ஹர்திக் பாண்டியா இருந்தாருன்னா அவரும் ஒரு 2 விக்கெட் எடுத்துருந்துருக்கலாம். இப்போ ஹர்திக் பாண்டியா எந்த இடத்துல முக்கியமான பிளேயராக மாறுவார்னா, ஹர்ஷித் ராணா ஆடல, மறுபடியும் குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், ஜடேஜான்னு போகிறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா முக்கியமாக மாறுவார். ஏன்னா மேட்ச் லாஸ்ட் வரையும் போகுதுன்னா டெத்தில் கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு ஓவர்ஸ் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஓப்பனிங் ஸ்பெல் போடுவார், கொஞ்சம் ஸ்விங் ஆகும், பேட்டிங்கும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும், எல்லாமே மாறும். அதனால் ஹர்திக் பாண்டியா கீயாக மாறுவார். இப்போ நம்ம பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், முகமது ஷமி, அடுத்த ஜடேஜா. மோஸ்ட்லி தான் வந்து இவங்களோட பிளேயிங் 11 இருக்கும். சப்போஸ் ஹர்ஷித் ராணா உள்ளே வந்தால் முகமது ஷமி கூட பெஞ்சில் இருக்கலாம். இப்படி தான் மாறுமே தவிர்த்து 4 ஸ்பின்னர் கான்செப்ட் தான் வந்து போவாங்க. ஸ்லோ விக்கெட்டை தான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் ஆடினப்பையும் அதே ஒரு ஃபார்முலா தான். ஸ்லோ ட்ராக்கு, அடிக்க முடியல, கஷ்டமாக போச்சு. அப்புறம் பவுலிங்கை வச்சு அப்போ மீடியம் பேஸ் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் கிடச்சி. அப்போ பும்ரா வச்சே மூவ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ வருணை வச்சே மூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ரோஹித் சர்மாவோட இன்டென்ட்டு அது ரெடியாக ஆடணும். ஒரு 25-30 ரன் அடிக்கணும். அவ்வளோதான், நம்ம போய் பெஞ்சில் உட்காந்துடணும். அப்படி தான் வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல் இருக்குது. பெரிய ஸ்கோர் அவர் போகிற மாதிரி தெரில. காரணம் என்ன, அவர் அக்ரெசிவாக ஆட பார்க்குறாரு. அது ஒரு பக்கம் உண்மை தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ரொட்டேட் பண்ணவும் அவர் பார்க்கல. ஸோ அதனால் நமக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சேசிங்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜிஎல்ல மட்டும் நம்ம கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். சுக்மன் கில் உங்களுக்கு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக சுக்மன் கில் ஒரு மேட்ச் ஃப்ளாப் ஆனால் அடுத்த மேட்ச் ஃப்ளாப் ஆக மாட்டார். டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்கார். ஆனால் என்னென்னா விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கப்போ சுக்மன் கில் தடுமாறி நம்ம பார்த்துருக்கோம். நல்ல ஃப்ளாட் ட்ராக்கு, தரமான பேட்டிங் ட்ராக்னால் சூப்பராக ஆடுவார். அதே இது கொஞ்சம் பவுலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி இருந்தால் கூட அவர் கஷ்டப்படுவார். இதை பெரிய பெரிய லெஜண்ட்ஸே வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் அவர் நடந்துக்கிறார். போன மேட்ச் கொஞ்சம் விக்கெட் வந்து அப்படி இப்படின்னு இருந்தோடனே அவுட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். விராட் கோலி பெரிய பெரிய மேட்சஸில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். அது ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். போன மேட்ச் ஃப்ளாப் ஆகிருக்காரு. கண்டிப்பாக இந்த மேட்ச் விராட் கோலி மினிமம் 40 ரன் அடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். கேட்சஸும் எப்படி 2 கேட்ச் பிடிச்சிருவார். நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60 to 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கண்டிப்பாக நல்லா ஆடுவார். இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ விக்கெட்டு ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குப்போ யார் யார் ஸ்பின்னர்ஸாக நல்லா ஆடுவாங்களோ அவங்களுக்கும் ஹெல்ப் கிடைக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னை சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஹென்ரிக் கிளாசன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாஸ் இங்கிலீஷ், இவங்களாம் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரும் அவங்க ரேஞ்சுக்கு இவருமே அதை விட பெட்டராகவே ஆடுறாருன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கீ. டாப்பில் ஏர்லியாக சுக்மன் கில் மறுபடியும் ஃப்ளாப் ஆகிட்டார் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேம் எடுத்துகிட்டு போவார். கேஎல் ராகுல் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கன்சிஸ்டண்ட்டாகவும். பட் போன மேட்ச் சொதப்பினதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓவர் ஸ்பின் ஆகி ரொம்ப ஸ்லோவாக இருப்போ அவுட் ஆகிறாரு. மீடியம் பேஸுக்கு ஓரளவு ஹெல்ப் கிடச்சா ஆடுறாரு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பிக் பண்ணுறதா தான் இருக்குது. அலெக்ஸ் கேரி, அடுத்ததாக வந்து ஜாஸ் இங்கிலீஷ், கேஎல் ராகுல் இருப்பாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யோசிச்சு பிக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு ஃபேவராக ட்ரை பண்ணால் கேஎல் ராகுலையும் பிக் பண்ணிக்கலாம். விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் ஓரளவுக்கு கிடைக்குது. அக்ஷர் பட்டேல் மேலே அனுப்புகிறாங்க, அதையும் யூஸ் பண்ணிக்கிறாரு. அவங்க சைடில் மேக்ஸ்வெல்லை தவிர்த்து தரமான ஆஃப் ஸ்பின்னர்லாம் யாரும் இல்லை. ஆடம் ஜாம்பா வச்சு தான் மூவ் பண்ணுவாங்க. மேபி அவங்க ஜாக் ஃப்ரேசர் வேணான்னு நினச்சாங்க அப்படின்னா கோப்பர் கான்லி ஆடலாம். எனக்கு தெரிஞ்சு மார்னஸ் லெபிச்சேனை வச்சு ஒரு 5 ஓவர் வரையும் ஸ்டீவ் ஸ்மித் தள்ளுவார். அவர் இம்பார்ட்டன்ட் பிக்காக மாறுவார். மார்னஸ் லெபிச்சேன் ரொட்டேட்டும் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ அக்ஷர் பட்டேல் சேஃபஸ்ட் ஆப்ஷன். 10 ஓவர் பவுல் பண்ணுவார், ப்ளஸ் 20-30 ரன் ஆட முடியும். ஹர்திக் பாண்டியா 5 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும் மினிமம். பேட்டிங் வந்தாலும் ஒரு 20 ரன் ஆடலாம். சேஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். ஜடேஜா, ஸோ நிறையா பேர் வந்து யோசிக்க மாட்டாங்க. பட் ஓரளவுக்கு டைட்டாக பவுல் பண்ணி ஒரு விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் விக்கெட்டுன்றது குல்தீப் யாதவுக்கு வருணுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். மறுபடியும் சேம் ஸ்பின் ட்ராக்னால் நீங்கள் செமியை கூட கட் பண்ணி இருக்க எல்லா ஸ்பின்னர்ஸையும் கூட எடுத்துக்கோங்க. அப்படி தான் நிறைய பேர் வந்து போன இந்தியா நியூசிலாந்து மேட்ச்லேயுமே ஆப்போனன்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறையா மீடியம் பேஸ் ஃபுல்லாக கட் பண்ணி ஸ்பின்னர்ஸே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்பின்னர்ஸ் எல்லாமே 2-3 விக்கெட் எடுத்தோடனே LBW போல்டுன்னு எடுத்தோடனே நல்ல பாயிண்ட்ஸ் வந்து போயிட்டாங்க. அதில் தான் வந்து நம்ம மாட்டினதேவும்.
ஸோ கண்டிப்பாக குல்தீப் யாதவ் எப்படி 2 விக்கெட் எடுத்துருவார். அதேமாதிரி வருண் சக்கரவர்த்தி பிக் பண்ண மாட்டாங்க. செகண்ட் போல் பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக கூட எடுக்கலாம். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக எடுத்திருக்காரு. இங்கிலாந்து சீரீஸில் கூட நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ டெத்தில் இப்போ வரையும் உறுதியாக சொல்ல முடியாது. மீடியம் பேஸ் ட்ராக்கு ஓரளவுக்கு மீடியம் ஹெல்ப் இருக்கும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா சமி டெத்தில் போடலாம். அப்படி இல்லாட்டி குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி கூட டெத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வருண் சக்கரவர்த்தி டெத்துலேயும் பவுல் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் ட்ரைவர்ஸ் ஹெட்டு ஓரளவுக்கு ஸ்டெடி பிளேயரு. பட் என்னென்னா ட்ரைவர்ஸ் ஹெட்டை சப்போஸ் பவர் பிளேலேயே வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். பும்ராவும் இல்லை. அட்வான்டேஜ் ட்ரைவர்ஸ் ஹெட்டுக்கு தான் இருக்குது. நின்றுட்டார்னா கம்மியான பால்ஸில் அதிக ரன்ஸ் அடிப்பார். ப்ளஸ் ஸ்பின் விக்கெட்டாக இருந்தால் ட்ரைவர்ஸ் ஹெட் ஒரு 4 ஓவர் வரைய பவுல் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு டீசன்ட் பிக் பண்ணிக்கோங்க. ஜாக் ஃப்ரேசரு வந்தோடனே சுத்த பார்ப்பார். ஒரு 2-3 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு தான் போவார். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ரொம்ப ரிஸ்க்கு ஜாக் ஃப்ரேசராக ட்ரை பண்ணுறது. ஸ்டீவ் ஸ்மித்து, விராட் கோலி 2 பேருமே ரொட்டேட்டிங் பேட்டர்ஸு. அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆக மாட்டாங்க இந்த முக்கியமான மேட்சஸில். ஒரு சேஃப் கேப்டனாகவும் மினிமம் ஒரு 50 ரன் வந்து அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும் ஸ்டீவ் ஸ்மித். அது ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேமை எடுத்துகிட்டு போவார். அது காரணம் என்னென்னா ஜாக் ஃப்ரேசர் ஏர்லி அவுட் ஆவார். ட்ரைவர்ஸ் கிட்ட அடிக்க தான் பார்ப்பார். ஸோ நிறைய ரன்ஸ் போனது தான், ஏர்லியாக விக்கெட்ஸ் போனது தான். ஸோ மார்னஸ் லெவிச்சேன், ஸ்டீவ் ஸ்மித் தான் இந்த விக்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ். இதில் மார்னஸ் லெவிச்சேன் ஒரு மினிமம் 6 ஓவர் வரையும் கூட பவுல் பண்ணலாம். மேட்ச் ஷாட் கிடையாது இன்ஜுரினால். அதனால் மார்னஸ் லெவிச்சேன் தான் அதிகபட்ச ஓவர்ஸை வீசுவார். அப்போது ஆஸ்திரேலியாவோட மீடியம் பேஸ் அட்டாக்ஸில் ஓவர்ஸ் குறையும். இவங்க எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு தான் ஓவர்ஸ் வீசுவாங்க. சப்போஸ் 10 ஓவர் இவர் பவுல் பண்ணிட்டாருன்னா மேக்ஸ்வெல் 10 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஜாம்பா 10 ஓவர். மீதி இருக்க 20 ஓவர் தான் இவங்க கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. யார் விக்கெட் எடுப்பாங்கன்றதை கெஸ் பண்ண முடியாது. சப்போஸ் இவங்களே கூட விக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா கடைசியாக மேக்ஸ்வெல் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆடம் ஜாம்பா எப்பயுமே இந்தியா கூட ஆனால் மினிமம் ஒரு விக்கெட் ப்ளஸ்ன்றதை எடுத்துருவார். மார்னஸ் லெவிச்சேனும் விக்கெட் எடுக்க முடியும். ப்ளஸ் பேட்டிங்கும் நல்லா ஆடுவார். ஜாஸ் இங்கிலீஷு நல்ல ஒரு பிளேயரு, பயங்கரமான ஒரு ஹிட்ரு. ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணி அடிக்கக்கூடிய பிளேயர் தான். அதே தான் அலெக்ஸ் கேரியும். ஆனால் வருண் சக்கரவர்த்தி ஆடினா இவங்க 2 பேத்துக்குமே ப்ராப்ளம் இருக்குது. கண்டிப்பாக வருண் சக்கரவர்த்தியை கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ப்ளே பண்ணார்னா ப்ளே பண்ணுவார். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உறுதியாக ஓரளவுக்கு பொறுமையாக மேக்ஸ்வெல் இருக்க மாட்டார். ஏன்னா ஒரு சைடு குல்தீப் ஒரு சைடு வருன்றப்போ அட்டாக் பண்ண பார்ப்பார். அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் ஆகும். அதே தான் ஜாஸ் இங்கிலீஷு, அலெக்ஸ் கேரியும். இந்த ஸ்டீவ் ஸ்மித்து, மார்னஸ் லெவிச்சேன், ட்ரைவர்ஸ் கிட்ட தான் கேமே இருக்குது. அடுத்து நீங்கள் கீழே அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ்லாம் பார்த்தா பயங்கரமாக பிபிஎல்லாம் ஆடுவாங்க. ஆனால் அதே இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து இன்டர்நேஷ்னல் இந்தியன் பவுலர்ஸ் பவுல் பண்ணுறப்போ ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த டயத்தில் தான் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் பவுலும் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தான் அதிகமான அட்வான்டேஜ். இந்த மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்பவுமே அதிகம். ஸ்பின் டு வின்னாக தான் இருக்கும் இந்த கேமு. இவங்க சைட்லேயும் இந்த 3 ஸ்பின்னரை மெயினாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ட்ரைவர்ஸ் ஹெட், ஸ்டீவ் ஸ்மித்து கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. மேக்ஸ்வெல் 10 ஓவர் பவுல் பண்ணிடுவார். ஒரு விக்கெட் எடுக்க முடியும். பேட்டிங் வந்தால் ஒரு 10-15 ரன் வந்து ஆடலாம். இவங்களோட கீழே இருக்கக்கூடிய டெத் பேட்டர்ஸு, பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் வந்து பயங்கரமான கஷ்டமாக இருக்கும் இந்த மேட்ச்சில். ட்ரம் கார்டு பிக்கு கேஎல் ராகுல் உறுதியாக 40% 30% தான் பிக் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ஏர்லியாக வந்து ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு விக்கெட்டை, ரோஹித் சர்மா, சுக்மன் கில் அவுட் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா ஆடம் ஜாம்பா, மார்னஸ் லெவிச்சேன், மேக்ஸ்வெல் ஏதோ பவுல் பண்ணி விக்கெட் போய் கேஎல் ராகுல் பேட்டிங் கிடைக்கிது ஏர்லியாக அப்படின்னா ஓரளவுக்கு கேஎல் ராகுல் ரன்ஸ் போகலாம். ப்ளஸ் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸுமே கிடைக்கும். ஜடேஜா யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா வருண், குல்தீப் அந்த மாதிரி தான் போவாங்க. கொஞ்சம் ஜடேஜாவை கன்சிடர் பண்ணுங்கள் கிராண்ட் லீக்கில். நேத்தன் எல்லிஸ், ஸோ நேத்தன் எல்லிஸ் கட்டர்ஸ் போடுவார். ரொம்ப ஸ்லோ பால் போடுவார். அப்போது டாப் ஏஜ் ஆகி நிறையா கேச்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கும். முகமது ஷமி, ஸோ விக்கெட்டை பொறுத்து தான். மீடியம் பேஸ் விக்கெட்டு, ரொம்ப ஸ்பின் விக்கெட் இல்லை அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸே எடுத்துக்கிறதா நல்லது. ஆடம் ஜாம்பா மஸ்ட் ட்ரை பிளேயர். டபுள் ஆப்ஷன்ஸில் அக்ஷர் பட்டேல், மார்னஸ் லெவிச்சேன், ஹர்திக் பாண்டியா, மேக்ஸ்வெல் இவங்க தான் வந்து பர்ஃபெக்டான டபுள் ஆப்ஷன்ஸ். இவங்களுக்குள்ளேயே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் போகலாம். சேஃப் ஆப்ஷனாகவும் போகலாம். அடுத்தா ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஸ்டீவ் ஸ்மித், மேக்ஸ்வெல், நெக்ஸ்ட்டு விராட் கோலி, அக்ஷர் பட்டேல். கிராண்ட் லீக்கில் மார்னஸ் லெவிச்சேன், ட்ரைவர்ஸ் ஹெட்டு, ஆடம் ஜாம்பா, வருண் சக்கரவர்த்தி ஆட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ஜிஎல் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கு ஸ்டீவ் ஸ்மித், விராட் கோலி, மார்னஸ் லெவிச்சேன் ரொம்பவுமே பெஸ்ட்டு. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன்னா மேக்ஸ்வெல்லையும் அக்ஷர் பட்டேலையும் நீங்கள்
கன்சிடர் பண்ணிக்கலாம். அவங்க 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க. கிராண்ட் லீக்கில் ஆடம் ஜாம்பா இடத்துல நீங்கள் இன்னும் ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணுங்கள். ஒரு விக்கெட் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். ரோஹித் சர்மா அந்த விக்கெட்டில் வேறு மாதிரி ஆடுவார். எல்லாருமே ரொட்டேட் பண்ணி ஆடுறப்போ அவர் மட்டும் ஹிட் பண்ணுவார். இப்போதைக்கு இருக்க ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டம் படியும் ஏதோ கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 50 ரன்னா கூட ஒரு 25 பால் அடிச்சிட்டாருன்னா எங்கேயோ போயிடும் அவரோட பாயிண்ட்டு. ஸோ கிராண்ட் லீக்லாம் மஸ்ட்டாக ரோஹித் சர்மாவை கேப்டன்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாட்ஸு ஷோ பண்ணுறேன், இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மாவோட ஸ்டாட்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். பட் ஆனால் அவர் ஆடுற விதம் வந்து ஒரு 30 ரன் 40 ரன்னுக்கு தான் ஆடுறாரு. ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் 45 மேட்ச்சில் 58 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 65 ரன் ஆவரேஜ். சுக்மன் கில் 38 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில். சுக்மன் கில்கிட்ட இருக்க ப்ராப்ளமே நல்ல பேட்டிங் ட்ராக்காக இல்லைனா கஷ்டப்படுவார், ஏர்லியாகவே அவுட் ஆயிடுவார். விராட் கோலி 53 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 113. ஸ்ரேயா சேர் 27 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 150. இன்னொன்று ரோஹித் சர்மாவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸருக்கு எதிராக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. உங்களுக்கு அந்த சைடில் ஸ்பென்சர் ஜான்சன், பென் டேவிஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் தான். அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அக்ஷர் பட்டேல் 6 விக்கெட் ஹெட்டில், வென்யூவில் 4 விக்கெட்டு. கேஎல் ராகுல் 57 ரன் ஆவரேஜ், விக்கெட் கீப்பிங் பேக்கப்புமே இருக்கும். ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா கேமை எடுத்துகிட்டு போவார். ஹர்திக் பாண்டியா 55 ரன் ஆவரேஜ் ஹெட்வேர்டில் 12 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. முக்கியமான ஒரு பிளேயர், கீ பிளேயர். ஜடேஜா 37 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேர்டில், வென்யூவில் 9 விக்கெட்டு. ஷமி 39 விக்கெட் ஹெட்வேர்டில், வென்யூவில் 5 விக்கெட்டும். குல்தீப் யாதவ் 31 விக்கெட் 22 மேட்ச்சில், வென்யூவில் 9 மேட்ச்சில் 15 விக்கெட்டு. தரமான ஆவரேஜ் தான் வச்சுருக்காங்க. டிரைவர்ஸ் ஹெட்டு 43 ரன் ஆவரேஜ், 9 மேட்ச்சில் பவுலிங் போடவும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸ்டீவ் ஸ்மித் 52 ஆவரேஜ் ஹெட்வேர்டில், வென்யூவில் 12. மார்னஸ் லெவிச்சைன் 40 ஆவரேஜ் 14 மேட்ச்சில். ஜாஷ் இங்கிலீஷு 4 மேட்ச்சில் 25 ரன் ஆவரேஜ். அலெக்ஸ் கேரி 28 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 27. கிளென் மேக்ஸ்வெல் 34 ஆவரேஜ், 9 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 3 மேட்ச்சில் 244 ரன் வந்து ஸ்கோரும் பண்ணியிருக்காரு. அடுத்த நேத்தன் எல்லிஸ் 2 விக்கெட் எடுத்தோம். ஆடம் ஜாம்பா 23 மேட்ச்சில் ஹெட்வேர்டில் 35 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூலையும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கொஞ்சம் பேட்டில்ஸ்ன்னு பார்க்குறப்போ அந்த பவர் பிளேயில் அடிக்க போய் ரோஹித் சர்மாவுக்கு தான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ் நல்லா பவுல் பண்ணலாம். அது 50-50 தான் நம்ம எடுத்துக்க முடியும். கண்டிப்பாக விராட் கோலி, ஸ்டீவ் ஸ்மித் பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்ஸ் இருக்கும். அவங்களுக்குள்ள கேப்டன் போய்க்குங்க. நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸ்டார்ட்டும் சொல்லியிருக்கேன், என்னோடய ஐடியாஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் ஒரிஜினல் சேனலாக பார்த்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதேமாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுதான் நம்மளோட கரெக்டான அட்ரஸ். முன்னாடி நம்ம வின்னிங்ஸ் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம், லாஸ்ட்னு அப்டேட் பண்ணியிருப்போம். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஸ்மால் லீக் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைமாக அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்குது. ஃபேப் 11, பேட் பால் 11க்கான வின்னிங்ஸை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்மால் லீக் டீமுமே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்மால் லீக் டீம்னு மென்ஷன் ஆகியே இருக்கும். இதுதான் நம்ம ஸ்மால் லீக் டீம். இதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. SIT 20, ILT 20, BBL எல்லாமே வின்னிங் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி உமன்ஸ் மேட்ச்சுக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வின்னிங்கிறது அப்படியே கொண்டு போவோம். அதனால் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சில மாற்றங்கள் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி லாஸ் இருந்துச்சு, நான் அப்போயுமே சொல்லியிருக்கேன் லாஸ் ஆகிருக்குன்னு. இப்போ வின்னும் இருக்குது, அதையும் வந்து நான் சொல்லிடுறேன். ஒரிஜினல் செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் நான் இந்த இடத்துல தெளிவாக வந்து சொல்லிடுறேன். நம்ம நேமை யூஸ்